கேரள போலீசார் ஏஐ உடைய பவரால 19 வருஷத்துக்கு முன்பாக நடந்த ஒரு கொலைக்கான குற்றவாளிகளை இப்ப கண்டுபிடிச்சு பிடிச்சிருக்காங்க. சோ எக்ஸாக்ட்டா அந்த கதை என்னன்னா 19 வருஷத்துக்கு முன்பாக ஒரு வில்லேஜ்ல கேரளால ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க வந்து கர்ப்பமாயிருக்காங்க, குழந்தையும் வந்து பிறந்திருக்கு. பட் இல்ல நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க அதுக்கப்புறம் மகளிர் ஆணையத்தெல்லாம் அணுகி டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் பண்ண சொல்லி எஸ் இவங்க தான் அவருடைய அப்பா கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமாக என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவரும் அவருடைய ஃப்ரெண்டும் சேர்ந்து அந்த லேடி மற்றும் 2 குழந்தைகளையும் மர்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கேரள போலீசார் அவங்க 2 பேரும் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கடா இருக்காங்கன்னு சொல்லி அவங்க வண்டி நம்பர்லாம் கண்டுபிடிச்சு போனா பத்தான்கோட்ல அவங்க ஆர்மியில இருக்காங்க 2 பேரும் சொல்லி கண்டுபிடிச்சு அங்க போயிருக்காங்க. அங்கேயுமே ஆட்கள் இல்ல, 2 பேரும் எஸ்கேப் ஆயிருக்காங்க. சரி இவங்க இதனால வரைக்கும் எங்க போனாங்கன்னு தெரியல. சரி 2023 கேரள போலீசார் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ஹோல்டு கேசஸ் எல்லாம் எடுத்து அதெல்லாம் கொஞ்சம் மறு ஆய்வு வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஏஐ உடைய பவரால என்னெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் வந்து டெஸ்ட் பண்ணும் பொழுதுதான் இந்த 2 போட்டோவை வச்சு ஏஐல இன்னைக்கு இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதை ஆன்லைன்ல இருக்கக்கூடிய போட்டோஸ்ல எல்லாம் வச்சு ஸ்கேன் பண்ணிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு Facebookல. சோ ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அந்த ஃபேஸ் இந்த ஃபேஸோட மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுவும் 90% அக்யூரசி வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கிடைச்சிருக்காங்க. அவங்க புதுச்சேரியில இருந்திருக்காங்க. போயிட்டு கைது பண்ணா அந்த நபர் தான் இந்த நபர். 19 வருஷம் கழிச்சு கொலையாளிகள் 2 பேரையுமே பாண்டிச்சேரியில கைது பண்ணிருக்காங்க. 2 பேரும் வேற கல்யாணம் பண்ணி லைஃப் சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. கொலை பண்ணிட்டு வந்து 3 கொலை பண்ணி. சோ ஏஐக்கான நெகட்டிவ் பார்ட்டும் இருக்கு. இந்த மாதிரி பாசிட்டிவ் சைட்லயுமே ஏஐ வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியும்ன்றதுக்கு இது ஒரு சின்ன சாம்பிள்.